ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த செஷன்ல எப்படி எந்த இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹவு டு செலக்ட் ரைட் இன்ஜினியரிங் காலேஜ். ஏன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு, 500 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான காலேஜஸ் இருக்கு. எப்படி சார் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் நான் செலக்ட் பண்ண முடியும்? ஏன்னா எல்லாமே நல்ல காலேஜான்னு கேட்டா சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ முக்கியமா பேரண்ட்ஸுக்கு. ஸோ உங்க பசங்களை கொண்டு போய் ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஏதோ ஒரு காலேஜில் சேர்க்கணும்னு இல்லாம நல்ல காலேஜா, அந்த காலேஜால நம்ம பசங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி தர முடியுமா அப்படிங்கிறது தெரியாம சேர்க்க கூடாது. திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் பாயிண்ட். ஸோ முக்கியமா பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஊர்லயும் எடுத்தீங்கன்னா ஒரு 20 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சுத்து வட்டாரம் பாத்தீங்கன்னா. ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணி செலக்ட் பண்றதுங்கிறது தான் நம்மளுடைய கோர் பாயிண்ட். அதுதான் கீ. அதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அக்ரெடிடேஷன் அண்ட் ரெகக்னிஷன். ஏஐசிடியோட அப்ரூவல் இருக்கா, யூஜிசி அப்ரூவல்ஸ் இருக்கா, நாக் அக்ரெடிடேஷன் இருக்கா, நாக்ல A++ இந்த மாதிரி கிரேட் எல்லாம் இருக்கு. டாப் மோஸ்ட் கிரேட் இருக்கிற காலேஜ் நல்ல காலேஜ். அவங்க ஒரு மார்க் வச்சிருக்காங்க, இந்த மார்க் எடுத்தா தான் உங்களுக்கு A++ கிடைக்கும், A+ கிடைக்கும், A கிடைக்கும். வெப்சைட்டை போய் பாருங்க, காலேஜோட வெப்சைட்ல போய் நாக்ல என்ன அக்ரெடிடேஷன் இருக்குன்னு பாருங்க, ஏஐசிடி அப்ரூவல்ஸ் இருக்கான்னு பாருங்க, யூஜிசி அப்ரூவல்ஸ் இருக்கான்னு பாருங்க. அது இல்லைன்னா உங்க குழந்தைகள் படிக்கிற டிகிரி வேல்யூ கிடையாது. அடுத்தது எந்த டிபார்ட்மெண்ட் சேர்க்கறதுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க சேர்க்கிற டிபார்ட்மெண்ட்டை NBA அக்ரெடிட் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். NBAங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அந்த பாடி அக்ரெடிட் பண்ணிருக்கணும். NBA அக்ரெடிட்டட் கோர்சஸ்க்கு வேல்யூ ஜாஸ்தி, அந்த பிரான்ச்சஸ்க்கு வேல்யூ ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ரெப்யூட்டேஷன் அண்ட் ரேங்கிங். அப்படின்னா என்ன சார்? NIRF ரேங்கிங் ரொம்ப வேல்யூடு. நீங்க NIRF வெப்சைட்ல போயிட்டு நீங்க பாக்குற நினைச்சிட்டு இருக்கிற காலேஜ் எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கே ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். சும்மா பிளைண்டா போய் ஒரு காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிசர்ச் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஒரு காலேஜில் பாத்தீங்கன்னா ஒரு 2 டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும், 2 டிபார்ட்மெண்ட் சுமாரா இருக்கும், 2 டிபார்ட்மெண்ட் ஒண்ணுமே இருக்காது. காலேஜோட பேரை வச்சு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் ஜாயின் பண்ணலாம் பண்ணக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்தது முக்கியமான விஷயம் ஃபேக்கல்டி. டீச்சர்ஸ் சரியா இருந்தா தான் காலேஜ் நல்லா இருக்கும். காலேஜுக்கு மட்டும் பேர் வந்து டீச்சர்ஸ் நல்லா இல்லைன்னா அந்த காலேஜ் வேஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. டீச்சர்ஸ் தான் பில்லர்ஸ். டீச்சர்ஸ் கரெக்டான ஆளுங்களா இருந்தா தான் இந்த காலேஜ் முன்னேறும், இல்லைன்னா முன்னேறாது. உங்க குழந்தைகளும் அங்க படிச்சா சரியா வராது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி இருக்காங்களா, குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டியா, இதெல்லாம் பார்க்கணும். லேப்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, போய் விசிட் பண்ணுங்க. சும்மா உட்காந்த இடத்துல பார்த்துட்டு அட்மிட் பண்ணாதீங்க. காலேஜுக்கு போங்க, போய் லேப் காட்ட சொல்லுங்க, லைப்ரரி பாருங்க, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கா பாருங்க, ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி பண்ண முடியும், என்ன மாதிரி கொலாபரேஷன் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. எத்தனை குழந்தைகளுக்கு ஒரு வாத்தியார், அதாவது ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இத்தனை குழந்தைகளுக்கு இவ்வளவு வாத்தியார் இருக்கணும் இருக்கு, அதெல்லாம் கேளுங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன வேணா கேட்கலாம், சேர்த்து அப்புறம் யோசிக்க முடியாது. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். அடுத்தது ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா அது மட்டுமே முக்கியம் கிடையாது. ஆவரேஜ் சேலரி என்ன, எவ்வளோ கம்பெனி விசிட் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, இதெல்லாம் தெரியணும். ஹையஸ்ட் பேக்கேஜ் ஒரே ஒரு பையனுக்கு 60 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சு காலேஜில் மொத்தமா 20% தான் பிளேஸ் ஆயிருந்தாங்கன்னா அந்த இடம் நமக்கு சரியா கிடையாது, அது நமக்கு சரியா வராது. ஸோ நம்ம என்ன பார்க்கணும், எல்லாருக்கும் கிடைக்குதா, ஆவரேஜ் சேலரி நல்லா இருக்கா, இப்படிதான் பார்க்கணும். இன்டர்ன்ஷிப்லாம் வாங்கி தராங்களா, பெரிய கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி சப்போர்ட் பண்றாங்களா, அதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் கரிக்குலம். சார் நம்ம படிக்கிற படிப்பு லேட்டஸ்டா இருக்கணும், ரிலவெண்டா இருக்கணும், நாளைக்கு தேவையானதான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். ஸோ மிஷின் லேர்னிங் இருக்கா, டீப் லேர்னிங் இருக்கா, ஜென்ரேட்டிவ் ஏஐ இருக்கா, ஏஐ கவர் பண்றாங்களா, IoT இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து கெஸ்ட் லெக்சர்லாம் கொடுக்குறாங்களா, ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்களா, இண்டஸ்ட்ரியல் விசிட் எனேபிள் பண்றாங்களா, இதெல்லாம் கண்டிப்பா கேட்கணும். அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப், சுய தொழிலுக்கான முனைப்பு எவ்வளவு இருக்கு அந்த காலேஜ்ல, எவ்வளவு பேர் அந்த காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க, இனோவேஷன் லேப் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். முன்னாடியே செக் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. சேர்ந்த அப்புறம் பாத்துக்கலாங்கிற ஆட்டிடியூட் வேண்டவே வேண்டாம். அடுத்தது லொகேஷன் ரொம்ப முக்கியங்க. அது நம்ம வீட்ல இருந்து ரொம்ப தள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, காலேஜ் போயிட்டு வரதுலேயே பசங்க குழந்தைகள் டயர்ட் ஆயிடும். அதனால டிஸ்டன்ஸ் பாருங்க, எவ்வளவு தூரம் இருக்கு, டிராவல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, காலேஜ் பஸ் ஓடுதா, கிளைமேட் எப்படி இருக்கும், ஹாஸ்டல்ல விடுறதா இருந்தா கிளைமேட் முக்கியம்,
இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல 4 வருஷம் உங்க குழந்தைகளோ இல்ல நீங்க சேர்த்து விடுறவங்களோ படிக்க போறாங்க. 4 வருஷங்கிறது சின்ன டைம் கிடையாது. அந்த இடத்துக்கும் அந்த குழந்தைகளுக்குமான கனெக்ட் 4 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது ஃபீஸ் அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்மளால கொடுக்க முடியுமாங்கிறத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும்ல. டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீ எவ்வளோ, வேற ஏதாவது ஃபீஸ் இருக்கா, ஹிடன் சார்ஜஸ் இருக்கா, மெரிட்ல ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் கண்டிப்பா அனலைஸ் பண்ணியே ஆகணும். உங்க பையன் நல்லா படிக்கிறா உங்க பொண்ணு அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டிசர்விங் கேண்டிடேட். அப்ப ஒரு செமஸ்டர்ல டாப்பரானா ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா, இந்த செமஸ்டர்ல 95%, அடுத்த செமஸ்டருக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இதெல்லாம் விசாரிங்க. முன்னாடி கேட்கறதுல தப்பே இல்லை, திரும்பவும் சொல்றேன், பின்னாடி கேட்க முடியாது. அடுத்தது அலும்னை நெட்வொர்க். இந்த காலேஜ்ல படிச்ச குழந்தைகள், முன்னாடி படிச்ச குழந்தைகள் இப்ப எங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்ப எந்த லெவல்ல இருக்காங்க, என்னென்ன கம்பெனில இருக்காங்க, அவங்களோட இந்த காலேஜ் இன்னமும் தொடர்புல இருக்கா. அலும்னையோட கனெக்ட் ஆயிருக்கிற எந்த காலேஜும் வீணா போகவே போகாது. நிறைய நல்ல அலும்னை காலேஜுக்கு நிறைய திருப்பி செய்வாங்க. நிறைய இந்த அடுத்த பேட்ச் பசங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு கூட அவங்க உதவுவாங்க. அதனால அலும்னை நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பாருங்க. கிளப் என்னென்ன இருக்கு, ஃபெஸ்டிவல் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்களா காலேஜுக்குள்ள, டெக் ஃபெஸ்ட், இந்த ஃபன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். காலேஜ் லைஃப்ல ஃபன் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல எப்ப பார்த்தாலும். ஸோ ஈவெண்ட் எல்லாம் நடத்துறாங்களா, ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டி, நிறைய ஊர்ல இருந்து வராங்களா, நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்களா, அப்பதான் 2 பாஷை கத்துக்க முடியும், அப்பதான் இன்டராக்ட் பண்ண முடியும். ஏன்னா நாளைக்கு உங்க பையனோ பொண்ணோ எந்த கம்பெனில வேலை பார்க்க போறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அங்க எப்படி இன்டராக்ட் பண்ணுவாங்கிறது இங்கே கத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சூசிங் த காலேஜ் இஸ் நாட் அபவுட் த நேம். ஜஸ்ட் காலேஜோட பேர்ல மட்டும் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அபவுட் ஃபைண்டிங் த ரைட் பிளேஸ். நீங்க எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க வளரணும், கத்துக்கணும், ஷைன் பண்ணணும். ரிசர்ச் பண்ணுங்க, சும்மா சேர்த்து விடாதீங்க. ஃப்ரெண்டு சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, அந்த கதை வேண்டாம். அது லைஃபுக்கு நல்லது கிடையாது. க்ரோத் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேம்பஸை நேரா போய் பாருங்க. ஒரு 3 காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3த்துக்கும் போய் பாருங்க. எங்க உங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்குன்னு பாருங்க. பேசுங்க. எல்லாம் முன்னாடியே கேட்கலாம், சேர்த்து விட்டுட்டு கேட்க முடியாது. எதுவுமே முன்னாடி கேட்டுட்டு முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டு டெசிஷனை புத்திசாலித்தனமா எடுங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் யுவர் சில்ட்ரன். கண்டிப்பா இந்த வீடியோ உதவி இருக்கும்னு நான் நம்புறேன். சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வழியில தான் நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய பண்றதுக்கு. தேங்க்யூ வெரி மச்.